கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த மதிய வேளைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொள்ளுகிற காரியங்களை பொறுப்பாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு நெருக்கத்தை செய்யும். எங்கள் ஜெப நேரத்தையும் வேத வார்த்தைகளை தியானிக்கும் நேரத்தையும் ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ராஜி வரமாட்டேன்னு சொன்னாங்க. பியூலக்கா வந்து வந்துட்டாங்க. பியூலக்கா ஓகே, ராஜி வந்துட்டாங்க. ராஜி, யூ கேன் பி ஆன் மியூட் மா. பிரைஸ் லார்ட் மா, யூ கேன் பி ஆன் மியூட். ஓகே ஓகே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பேச போகிறோம். ஒரு சின்ன ஜபம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு பரலோக கலாச்சாரத்தை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம், ஒரு சின்ன டேஸ்ட்டு. பரலோகத்தில் எப்படி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன டேஸ்ட் உங்களுக்கு வேதத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கும் நம் பிதா கொடுத்த யூத கலாச்சாரத்தை வேதத்திலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். ஓகே, மேக்ஸிமம் வேதத்துலேருந்து உங்களுக்கு வரும். அப்போது உங்களுக்கு புரியும், இதெல்லாம் வந்து இங்கே கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போது தேவனுக்கு ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை ஊரினும் கல்தேய தேசத்துலேருந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு உடனே அவருக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நிலத்தை கொடுத்து பண்ணலை, சுற்றி அடிக்கிறாரு. முதல்ல பெத்தலுக்கு போகிறான், அதுக்கப்புறமா நெகேவ் தென்தேசத்துக்கு வரான், அதுக்கப்புறமா எகிப்துக்கு போகிறான், திரும்பியும் பெயர்சபா வரான், சுற்றிட்டு இருக்கிறான். சீகேம் வரான், சுற்றிட்டு இருக்கிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தை மறக்கடிப்பதற்காக, பாபிலோனிய எச்சங்கள் அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்து இந்த பாபிலோனிய எச்சங்கள் வந்து நிறைய வந்து நமக்குள்ளேயே இருக்குது. நாம் வந்து வெளியில் பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் விஷயம், பெண்களுக்கு காது குத்துறது பாபிலோனுடைய எச்சம். காது குத்துதல் எதற்கு அடையாளமாக நம்ம லேவியராகமத்தில் பார்க்குறோம்? அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக பார்க்கிறோம். ஓகேவா? ஆனால் காது குத்துதல் வந்து நம்ம இன்னும் நம்ம கிறிஸ்தவங்க வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை அடிமைத்தனம் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லேவியராகமம் படிக்கிறாங்க. இப்படி பாபிலோனுடைய எச்சங்கள் அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை சுற்றி அடித்து அவனுக்கு ஒரு புது பாஷையை கற்றுக் கொடுத்து, ஆபிரகாம் பேசிய பாஷை என்பதால் தான் அது அப்ராயூ அப்படின்னாயி எப்ரேயூ அப்படின்னாச்சு, ஹீப்ரூன்னு ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஆபிரகாம் பேசின நான் எபிரேயன் அப்படின்னா அவன் பேசின பாஷை மாற்றார் கர்த்தர் மாற்றி அவனுடைய முழு இதையும் மாற்றி அவனுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொடுக்குறாரு. ஓகே, சாரால் குழந்தை பெற்றானா என்னென்ன செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் கலாச்சாரங்கள் முழுக்க வேதத்தில் இல்லை. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருமண கலாச்சாரம் மட்டுமே. இதில் வேதத்தில் எங்கெங்கே இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த போர்ஷன்ஸை நீங்கள் படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, இந்த செஷன் முடிஞ்ச உடனே போய் படிங்க. அப்போது உங்களுக்கு இதில் இருக்கிற அருமை உங்களுக்கு புரியும். ஓகே, மணவாளனுடைய குறைந்தபட்ச திருமண வயது 40. பிரதர், என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க? தாவீதெல்லாம் வந்து 30 வயசில் எப்ரோனில் ராஜாவானா, அதுக்கு முன்னாடியே அவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சு. அவன் சீக்கிரமாக கல்யாணம் கட்டினது எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் மணவாளனின் குறைந்தபட்ச திருமண வயது 40. இது கலாச்சார வடிவில் எப்படி வந்து நம்ம வந்து இப்போது இந்தியாவில் வந்து 21 வயசு அப்படிங்கிறது வந்து மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமாக இருக்கிறதோ, அதே போல் கலாச்சார ரீதியாக மணவாளனின் குறைந்தபட்ச திருமண வயது 40. ஈசாக்குக்கு 40 வயசில் திருமணமாச்சு, இஸ்மவேலுக்கு 40 வயசில் திருமணமாச்சு. இதுக்கெல்லாம் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யாக்கோபு திருமணம் பண்ணும் பொழுது
47 வயதாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 40 வயசில் இஸ்மவேல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் 7 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ 47 அப்படிங்கிறத பார்க்குறோம். திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஈசாக்கினுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனை பெயர் சொல்லி வேதம் குறிப்பிடவில்லை. தோரால பெயர் சொல்லி இல்லை. ஆனால் தல்முத், மிஷ்னா, கெமர்ரா எனப்படும் யூத கலாச்சார புஸ்தகங்களில் இது எலியேசர். ஏன்னா இவர் ஆபிரகாம் முன்னாடி இந்த எலியேசர் தான், இந்த தமஸ்கு ஊரான எலியேசர் தான் என்னுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறான்னு அதே எலியேசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தல்முத் மிஷ்னாவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எலியேசரை ஆணையிடுவித்து கொண்டு அவர் போகிறார். இப்போது தந்தையோ மணவாளனும் மற்றும் மணவாளன் தந்தையோ அல்லது ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் தந்தையின் ஊழியக்காரரோ பெண்ணை நிச்சயம் செய்ய மணவாட்டியின் தந்தையை போய் சந்திக்கிறார். ஆபிரகாம் ஒரு சீமானாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சீகேம் ஊரில் நீர் எங்களுடைய பிரபுக்களில் ஒருத்தராக இருக்கிறீர், இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளே அவரை குறித்து சாட்சி கொடுக்குற ஒரு சீமானாக இருந்தார். அவனுக்கு எக்கச்சக்கமாக சொத்து இருந்தது அப்படின்றது தெரியும். அதால் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார் பெண்ணை நிச்சயம் செய்ய. ஸோ ஆபிரகாம் சர்வன்ட் கோஸ் டு டேக் ஒய்ஃப் ஃபார் ஐசக். இது இந்த முழு எபிசோடும் ஆதியாகமம் 24:25 இருக்குது. திருமணத்திற்கு மணமகளின் சம்மதம் கேட்கப்படும். ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா, பெண் விடுதலை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆண்டவர் அப்பவே வச்சிருக்கிறாரு. ரெபெக்கால நீ போறியா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள், லாபானும் பெத்துவேலும், நீ போறியாம்மா அவங்களோட? போகிறேன் அப்படின்பா. ஓகே, பிரைட்ஸ் கன்சென்ட் ஹேஸ் டு பி டேக்கன். இந்த 1 Corinthians 11:25 அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லை, அது உடன்படிக்கை வரும். அப்போ ஒரு தொகையை பரிசமாக தந்தையிடமோ அல்லது அந்த பெண்ணின் சகோதரிடமோ கொடுத்து மணமகளை நிச்சயம் செய்வார்கள். அப்போது இது நம்ம இதில் பார்க்குறோம். கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு எலியேசர் லாபானுக்கு, பெத்துவேலுக்கு, ரெபெக்காவோட தாய்க்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. தான் அங்கேருந்து இந்த பரிச முறைமை வந்தது, அங்கிருந்து தான். இது வரதட்சணை. இதுதான் வரதட்சணை. வரன் கொடுக்கும் தட்சிணை, பெண் வீட்டார் கொடுக்கும் தட்சிணை அல்ல. பாருங்கள், வரன் கொடுக்கும், அதாவது மாப்பிள்ளை கொடுக்கும் தட்சிணை, இதுதான் வரதட்சணையாச்சு. அது எந்த இதில் இந்தியாவில் இந்த கலாச்சாரத்தை மாற்றி பெண் வீட்டார் கொடுக்கணும் அப்படின்னு மாறிச்சுன்றது புரியல எனக்கு. ஓகே, வரன் கொடுக்கும் தட்சிணை தான் வரதட்சணை. அப்போது இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம் அப்படின்ற அப்போஸ்தலர் 20:28 வருது. கிரேத்திற்கு நாம் கொல்லப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறதும் 1 Corinthians 6:20 வருது. மணவாளன் மணவாட்டிக்கு பரிசாக நகைகளோ அல்லது ஒரு தொகையையோ தந்துவிட்டு செல்கிறார். இது மினிமம் 20 வெள்ளியாக இருக்க வேணும் அப்படிங்கிறது யூதர்களுடையது. ஏன்னா 20 வெள்ளின்றது ஒரு பெண்ணை வாங்கும் தொகை. அப்போது பெண் ஒரு பண்டமாக கருதப்பட்ட ஒரு காலம் அது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. பொன் காதணி, பொன் கடுக்கன், பொன் இதெல்லாம் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ ஏன்னா அவர் ஆபிரகாமுடைய இவர் சீமான். நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். எப்படி? ஆவியானவரின் வரங்கள், 28 வரங்களை கொடுத்துருக்காரு நமக்கு. ஓகே, மணவாளன் தனது தந்தையின் இடத்திற்கு திரும்பி தனது தந்தையின் வீட்டில் ஒரு அறையை தன்னுடைய மணவாட்டிக்காக ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 14 ஏது சொல்கிறாரு, நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது திருமண கலாச்சாரத்தின் நிறைவாக அவர் அதை சொல்லுகிறார். எப்படின்னா, அந்த காலத்தில் கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். இப்போது ஈசாக்கு அந்த மாதிரி பண்ணலையே பிரதர் அப்படின்னா, ஈசாக்குக்கு சாராளினுடைய கூடாரம் சாராளினுடைய கூடாரத்திற்குள் அவளை இட்டு சென்று அவன்
அவளை மனைவியாக சேர்த்து கொண்டான் தெளிவாக வரும். பார்த்தீங்கன்னா சாரோடைய கூடாரம் ஏற்கனவே ரெடியாக இருந்தது. ஓகேங்களா? அதனால் அங்கே வந்து ஆயத்தப்படுத்தணுன்ற அவசியம் இல்லாமல் சாரால் மரித்து விட்டாள். ஓகே. மணவாளனின் தந்தை தனது மகனை மணமகளை தனது வீட்டிற்கு அழைத்து வர அனுப்புகிறார். அந்த நிச்சயத்த தேதியிலிருந்து கூட்டி போவதற்கான இடைப்பட்ட காலம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். 1 வருஷத்துக்கு அப்புறமா வேறு யாராவது வந்து அந்த பெண்ணை வந்து நிச்சயம் செய்யலாம். 1 வருஷம்தான் டைம். ஏன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வரல அப்படின்னா எய்தர் அவன் வந்து ஏதாவது போரில் இறந்துட்டான், இல்லை ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யூத ரபிமார்கிட்ட போயிட்டு அந்த நிச்சயத்தை அவர்கள் நல்லிஃபை பண்ணலாம். இது வந்து திஸ் இஸ் செக்யூரிட்டி, மேரேஜ் செக்யூரிட்டி ஃபார் த கேர்ள் அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப முக்கியம். திரும்பும் தேதி மற்றும் நேரம் மணவாளன் தந்தையால் தீர்மானிக்கப்படுகிறது. வேறு யாருக்கும் அந்த தேதியோ நேரமோ தெரியாது. இப்போ இந்த விஷயம் வந்து மார்க் 13:32 ரொம்ப அழகாக சொல்வார். தேவதூதர்கள் அறியார், குமாரனும் அறியார். திரும்பி வர நேரத்தை யார் அறியார்? குமாரனும் அறியார். ஏன் அப்படி சொல்கிறாரு? மார்க் 13 மட்டும்தான் இருக்கும். அது வேறு எதுலையும் குமாரனும் அறியார். அப்போ இயேசுவுக்கு தெரியாதா? தேவத்துவத்தை விட்டு வந்த இயேசுவுக்கு தெரியாது. தேவத்துவத்தை அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் பரலோகத்திலேயே தன்னுடைய தேவத்துவத்தை விட்டு மனுஷனாக வந்தார். அதில் அவருக்கு அப்போது தெரியாது. மணவாளன் எப்பொழுது வேண்டுமானாலும் மணவாட்டியின் வீட்டுக்கு திரும்பலாம். மணவாட்டி காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது மணவாட்டி காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு எக்கால அழைப்பு அல்லது ஒரு பெரிய ஆடம்பர கொண்டாட்டமாக மணவாளன் வருவது இருக்கும். இப்போது நார்த் இந்தியன் வெட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாராத் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது இங்கேருந்து வந்தது தான். பாராத் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். மணவாளன் வருவது, மணவாளன் வருது. நீங்கள் பிராமின் வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜானவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வந்தது. பெண் அழைப்பு கிடையாது பிராமின் இதில், மாப்பிள்ளை அழைப்பு தான் உண்டு. ஓகேங்களா? இது இங்கேருந்து வந்தது, மாப்பிள்ளை வருவதற்கானது. ஓகே. சில ஆராய்ச்சிகள்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த பிராமின்ஸ்லாம் வந்து யூதர்கள்லேருந்து வந்தவங்க அப்படின்னு அதில் நம்ம வந்து மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். அது நமக்கான இது கிடையாது. ஆனால் யூத முறைமை ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய மணவாட்டியை அழைத்து போக வருவார். மணவாட்டி மணவாட்டியை மணமகன் தந்தையின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு 7 நாட்கள் அழகுபடுத்தப்படுவார். சுத்திகரித்து யூத முறைமைகளின் படி அழகுபடுத்தப்படுவார். இது வந்து மிஷ்னாவில் மட்டும்தான் இருக்குது, வேதத்தில் இல்லை. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது இருக்குது. இது நிச்சயம் பண்ணினாலே மனைவி என்று குறிப்பிடுகிறது. அதுக்கான வேத வசனம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இவனை யோசேப்பை வந்து உன் மனைவியை தள்ளிவிட வேண்டாம் அப்படின்னு தான் தேவதூதன் சொல்கிறாரு. அதே போல் இதுலேயும் நியமிக்கப்பட்ட கன்னிகையை வந்து ஒருத்தர் கெடுத்துட்டான், மனைவியை கெடுத்தான் அப்படின்றது வந்து உபாகமத்துலேருந்து உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸாக தான் கொடுத்துருந்தேன். நிச்சயிக்கப்பட்டாலே மனைவி அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு மாறிடுறாங்க யூதர்கள். அதனால தான் வந்து நம்ம மணவாள் நகிய கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கும் பொழுது நாம் கற்புள்ள கன்னிகைகளாக நம்மை தான் பவுல் வந்து நியமிக்கிறாரு. இதில் நிருபத்தில் திருமண விருந்து 7 நாட்களும் நடைபெறும். அந்த 7 நாட்களும் உற்றார் சுற்றார் இவங்கெல்லாம் வந்து மணவாளனை மட்டும் சந்தித்து விட்டு வாழ்த்தி விட்டு உறவினர் செல்வர். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மணவாட்டி வந்து சுத்திகரிக்கப்படும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. எந்த ஒரு மணவாட்டியை யாரும் சந்திக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் இது திருச்சபை கிடையாது, இது திருச்சபை கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த ரீசனை தான். மணவாட்டி இல்லைங்க, மணவாட்டி பரலோகத்தில் வேற எங்கேயோ சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால தான். ஓகேங்களா? இந்த இது வந்து நமக்கு வந்து 7 நாட்கள் நடைபெறும்ன்றது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. நமக்கு வேதத்துலேருந்து எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஏங்க, ஒரே ஒரு நாள் இதுக்கு வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டா என்னங்க பிளானிங் அது அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை
திட்டி நிறைய பேர் பிரசங்கம் பண்ண ஐயோ 7 நாள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எப்படி தெரியும் உனக்கு? அதனால் அங்கே குறைக்கப்பட்டது. 7 நாளில் ஒரு நாள் குறைக்கப்பட்டது. அதனால தான் அவர் வந்து அந்த அந்த 6 குடங்கள் நிறைய அவர் வந்து கற்சாடிகள் நிறைய நிரப்புறார் இல்லையா? ஒரு கற்சாடியும் கிட்டத்தட்ட 100 லிட்டரோ என்னவோ. ஸோ 600 லிட்டர் ஒயின் பண்ணுறாரு இயேசுங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, 7ஆம் நாள் இரவு திருமண வைபவத்திற்கு மணவாளனுடைய சார்பாக மணவாளனுடைய தந்தை, தாய், சகோதர சகோதரிகள் மட்டுமே இருப்பார்கள். மணவாட்டியின் சார்பாக தந்தை, தாய், சகோதர சகோதரிகள் மட்டுமே இருப்பார்கள். மணவாளனுடைய நண்பர்கள் மட்டும், நெருங்கிய நண்பர்களை மட்டும் அவர் அழைக்கலாம். இதுதான் வந்து ஆட்டுக்குட்டி கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதில் அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இரவில் அவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னா, யூதர்களுக்கு சன்டவுன் டு சன்டவுன், சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை தான் நாள் கணக்கு. அதால் திருமணம் என்பது அவர்களுக்கு அந்த நாளின் துவக்கத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். துவக்கத்தில் நடைபெறும் திருமணம்ன்றது வந்து ரொம்ப பெரிய எந்த அஃபேர்லாம் கிடையாது. ஒரு சின்ன கூடாரம் மாதிரி ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தலில் ஒரு ரபிமார் வந்து இவளை நீ வந்து மனைவியாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமீன் அப்படிம்பார் மணவாளன். மணவாட்டி வந்து இவரை நீ வந்து மணவாளனை ஏற்றுக்கிறியா, உண்மையாக இருப்பியா, ஆமீன் அப்படின்பா. அப்படின்னோடனே திருமணம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான். தேர் இஸ் நோ திஸ் திங். இப்போ இருக்கிற யூத திருமணங்கள்லாம் வந்து ஒரு கிளாஸை உடச்சி அப்படிலாம் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா தேவாலயம் இடிக்கப்பட்டதை காண்பிக்கிறதுக்காக. அதனால் நான் கொண்டாட்டமாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த கலாச்சாரங்கள்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது. ஓகேங்களா? இது பழைய யூத கலாச்சாரம் கிடையாது. அடுத்த நாள் இப்போது திருமணம் முடியுது, அந்த நப்சல் தி மேரேஜ் இஸ் கான்சுமேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். மணவாளன் மணவாட்டியோடைய சேருகிறார். அடுத்த நாள் விடியற் காலையிலேயே மணவாளன் தனது நண்பர்களுடன் வனாந்தரத்திற்கு சென்று ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு திரும்ப வேண்டும். இந்த மிருகத்தை வைத்து தான் அந்த மணவாளன் எப்படி அந்த பெண்ணை நடத்துவார்? ஒரு முயலையா, இல்லை ஒரு கோட்டானியா, இல்லை ஒரு புலியையா, இல்லை ஒரு இவனையா, ஒரு சிங்கத்தையா, எதை பிடித்து கொண்டு வருகிறார் வனாந்தரத்திலிருந்து? அதை வைத்து அந்த உற்றார் சுற்றார்லாம் நல்லா வச்சுப்பார் பிள்ளைய, பலசாலி, பராக்கிரமசாலி. என்ன உன் புருஷன் வரும் நிறைய தான் பிடிச்சிட்டு வந்தானா, என் புருஷன் புளியை பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்லாம் பேசுகிற அந்த வழக்கு அங்கே அவங்கள இருந்தது. இந்த இது வந்து இப்படி இயேசுக்குள்ள நிறைவேறுது. மிருகம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் 19 வரும். மணவாட்டியாகிய நாம் இப்போ ஒன்று ஐ திங்க் வி கேன் ரீட் த வர்சஸ். யூத சடங்குகள். மணவாட்டியாகிய நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு கன்னிகைகளாக நியமிக்கப்பட்டுள்ளோம். ஐ திங்க் ராஜாண்ணா நீங்கள் படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். பாருங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறார். ஓகே, உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமாம், பாருங்க, நாம் கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அனதர் 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த கிரயம் என்ன? சிலுவையில் அவர் சிந்திய ரத்தம் தான் நமக்கு கிரியை. அதனால் ஏன்னா நம்ம அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நம்முடைய சுய விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவரோடைய புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை அப்படின்றது 2 வே. பாருங்கள், எந்த கிறிஸ்தவெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் ஈவன் ஒரே ஒரு முறை திருவிருந்தெடுத்தால் கூட அவன் இயேசு கிறிஸ்துவோடைய உடன்படிக்கையில் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் செய்த உடன்படிக்கைக்கு நாம் அவன் ஒப்பு கொடுப்பது தான் திருவிருந்து என்பது. திருவிருந்து ஒரே ஒரு வாட்டியும் போட்டால் போதும் பிறகு இல்லை. அது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ, எப்பப்பெல்லாம் திருவிருந்து இருக்கோ அப்பப்பெல்லாம் தயவு செஞ்சு கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்போது நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவிக்கிறோம்னு நமக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. ஸோ நாம் சுய விருப்பத்தோடு இப்போ பாருங்கள், ஒருத்தரையும் ஃபோர்ஸ் கன்வர்ஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, it is a relationship. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் ஒரு உறவை குறிக்கிறது கிறிஸ்தவம் என்பது. அது ஒரு மதம் கிடையாது அப்படின்றது நம்ம எப்பவும் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆவியின் வரங்களை நமக்கு அளித்திருக்கிறார். என்னென்ன ஆவியின் வரங்கள் நமக்கு? ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, ஈவன் எபேசியர்லேயும் இருக்குது. ஓகே, 28 ஆவியின் வரங்கள் இருக்குது. 28 ஆவியின் வரங்களில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கவே இருக்கும். ஒன்று அந்நிய பாஷை பேசுவோம், இல்லை பாஷைகளை வியாக்கியானம் செய்வோம், இல்லை ஒரு லீடிங் த வர்ஷிப் அந்த அபிஷேகம் இருக்கும். ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும். இல்லை ஒரு போதகருக்கான அபிஷேகம் இருக்கும் நமக்கு, இல்லை ஒரு மேய்ப்பனுக்கான அபிஷேகம் இருக்கும், ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கும். அந்த இதை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு இடத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு? வெறும் 7 வருஷம் இருக்கிறதுக்காக. மணவாட்டியை அழைத்து வருவதற்காக பிதாவானவர் மணவாளனாம் இயேசுவை அனுப்புவார். இது யாருக்கும் இந்த காலம் தெரியாது. அதுதான் மார்க் 13:32. மார்க் 13:32 ஒரு வாட்டி படிச்சுங்க பிரதர். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆமென். குமாரனும் அறியார். அதான் இந்த விஷயம் தான் திருச்சபையை அவர் என்ன மனவாட்டியாக எடுத்துக்கொள்ள போக வருகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பாயிண்டர் அதுதான். சில டிரான்ஸ்லேஷனில் இந்த குமாரனும் அறியார் எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த குமாரனும் அறியார்னு ஒன்று எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு அப்போ தேவன் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சியோ. அவர் தேவத்துவத்தை விட்டு தானே வந்தார். அப்போ குமாரனும் அறியார்னா மனிதனாகி இயேசுக்கு தெரியாதுன்றது கரெக்டு தான். ஓகே, அவர் எக்கால முழக்கத்தோடும் பெரிய ஆரவாரத்தோடும் மேகங்கள் மேல் திரும்ப வருவார். இது 1 தெசலோனிக்கர் 4:16-17 இருக்குது. மத்தேயு 25:6 இருக்குது. ஈவன் 1 கொரிந்தியர் 15 இருக்குது. எக்கால முழக்கம், கடைசி எக்காலம் அப்படின்னா லாஸ்ட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்கும். கடைசி எக்காலம் பிரதான தூதனின் ஆரவாரத்தோடும் வருவார் அப்படின்னு இருக்கும். இது திருமண முறைமை, மணவாட்டியை கூட்டிக் கொண்டு போகும் முறைமையை குறிக்கிறது.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தப்பர் உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவோம்ன்றது தான் ராப்சர் அப்படின்ற அந்த ரகசியம். அந்த ஹார்பாக்ஸோ அப்படின்ற கிரேக்க சொல் ராப்சர், அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். 7 நாட்கள் மணவாட்டி ஆகிய நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பாருங்க, 7 நாட்கள் அப்படிங்கிறது 7 வருஷங்கள். தானியேலின் 7 வருஷங்கள் நம்ம பார்த்தோம். ஒரு வாரம் தானே பாக்கி இருக்கு. 7 வருஷங்கள்னு பூமியில் அந்த தானியேலின் 7 நாட்களான 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் நடக்கும். மகா உபத்திரவ காலம் நடக்கும் பொழுது மணவாட்டியாகிய நாம் பரலோகத்தில் சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்த இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் எதுலேயுமே திருச்சபை கிடையாது. புரிஞ்சுக்கணும் சரிங்களா? திருச்சபை அப்போது சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க, கேள்விகள். பிரதர், இந்த இது எனக்கு புரியவே மாட்டேங்குது, இந்த பர்டிகுலர் வசனம் புரியவே மாட்டேங்குது, அந்த ரகசியம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கான விடை அந்த ஆயத்தப்படுத்தல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, முத்திரையை உடைக்க சிங்காசனத்தை இறங்கினார் ஆட்டுக்குட்டியானவர்ன்றது ஏற்கனவே பார்த்தோம். பூமியின் அப்போ இயேசு மரித்த பொழுது அவருக்கு 33.5 வயசு. ஓகே, அவர் இறங்கினதிலிருந்து பூமிக்குரிய வயது அவருக்கு மறுபடியும் கூட ஆரம்பிக்குது. கரெக்டாக 40.5 வயசில் அவருக்கு கல்யாணம் நடக்குது. புரியுதுங்களா? அதுவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. அந்த கலாச்சார விஷயமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. நாம் மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் கிறிஸ்து இயேசுவோடு என்றென்றைக்கும் இருப்போம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்க மாட்டோம். எப்போ தெரியுமா? அந்த பரிசுத்தவான்களோட திரும்பி வரார்ல, இந்த மிருகத்தை பிடிக்கிறார்ல, அப்போ இருக்க மாட்டோம். உடனே நம்மளை கூட்டுப்பாரு நம்மளை. ஏன்னா அதுக்கப்புறமா 1000 வருஷம் அரசாட்சிக்கு இயேசு கிறிஸ்து இங்கே இருக்க போகிறாரு. இங்கே இருக்கிறவோ நம்ம அவரோட இருக்குவோம். அதுங்களா? இது ஒரு இதில் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. பட் நாம் எப்பவும் கிறிஸ்துவோடு இருப்போம். நம்ம பிதாவோட இருக்க போகிறோம். கிறிஸ்துவோடு இல்லைன்னா என்ன பெருசா? அவ்வளோதானே. பிதாவும் இயேசுவும் ஒன்றா தாங்க இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள், இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஏன்னா இதுக்கான வேத ஆதாரம் மணவாளனுடைய தோழன் என்று தன்னையே யோவான் ஸ்நானகன் சொல்லுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மணவாளனுடைய தோழன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர். இந்த புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் இருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாடு மத்தேயு 24 வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம், 26 வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம். புதிய உடன்படிக்கை எப்போ ரத்தத்தால் அவர் செய்கிறாரோ அப்போதுலேருந்து தான் புதிய ஏற்பாட்டு காலம். ஓகே, மிருகம் பிடிக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே, மணவாளன் நாம் கிறிஸ்து இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. சிருஷ்டித்தவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இவ்வளவு இதில் நம்ம பார்த்தோமே. வெளிப்படுத்தல் 4 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, அப்புறம் எக்காலங்கள் ஊதப்படுகிறது, அப்புறம் 7 கலசவாதைகள் ஊற்றப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் லீடிங் ஃபார் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் God's prophecy. எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்காகவே அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்லையும் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாம் நம்முடைய சிருஷ்டித்தவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அமேன். மாராநாதா. அமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமாக. நம்முடைய ஆயத்த நிலையை நாம் எப்பொழுதும் காத்துக்கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நாம் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டு பரிசுத்தவான் மேலும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்ற சொல்கிற அந்த விஷயத்தில் மேலும் நாம் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து நாம் மறுரூபப்படணும். இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு மிக 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 முக்கியமாக இருக்கும் 2 விஷயங்கள். ஒன்று வேத வாசிப்பு, இன்னொன்று ஆவியானவரின் அபிஷேகம். இது 2த்தையும் நம்ம அசட்டை செய்யாமல்
வேத வாசிப்பு, ஆவியானவரின் அபிஷேகம். பிரதர் ஜெபம் சொல்லவே இல்லையா பிரதர்? நீங்கள் வந்து ஜெபமெல்லாம் வந்து சப்ளிகேஷன், நம்ம என்ன வேணும்னு கேட்குறோம், அதுதான் ஜெபம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நமக்கு தெரியாது. அதனால் ஆவியானவர் பெருமூச்சுகளோடய வேண்டிக் கொள்கிறார். ஸோ ஆவியானவரின் அபிஷேகம் வந்துட்டால் நமக்கு என்ன வேண்டிக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் பண்ணுவார் அந்த ஜெபத்தையும். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றபடி மீது எல்லாமே வந்து இந்த உபவாசம், அப்புறம் இந்த திருச்சபைக்கு போகிறது, இது எல்லாமே வந்து ஆன்சிலரி. போகாதீங்கன்னு சொல்லதுக்காக ஆன்சிலரி. பட் ஆன்சிலரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதத்தை வாசித்தல், வேதத்தை தியானித்தல், பரிசுத்த ஆவியானவரோட இசைந்திருத்தல். இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு அவனுக்கு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆவியினால் நம்ம வழிநடத்தப்பட்டு இருந்தோம் என்றால் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து 3 ஹவர்ஸுக்கு எடுக்க வேண்டியது 30 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு வசனமாக படித்து எடுத்தால் ரொம்ப லேட் ஆகுன்றதால நான் வந்து வசனத்தை முன்னாடியே அனுப்பிச்சு உங்களுக்கு படிக்க சொல்லி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த யூதர்கள் இப்போ மேரேஜில் கிளாஸ் உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற என்னமோ சொன்னீங்க, அது கட் ஆயிடுச்சு, எனக்கு சரியா கேட்கல. ஓகே, அது ஒரு கிளாஸையோ ஒரு பிளேட்டையோ உடைப்பாங்க. அது வந்து செகண்ட் டெம்பிள் உடைச்சதுக்கான ஒரு செகண்ட் டெம்பிள் இடிச்சிட்டாங்கல்ல ரோமர்கள், 70 கிபி 70 இடிச்சாங்க இல்லையா? அது வந்து நான் இப்போ கொண்டாட்டமாக இருந்தாலும் எருசலேமில் இருக்கிற டெம்பிள் இல்லையே, ஆலயம் இல்லையேன்னு எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க காமிக்கிறாங்களாம். தேவாலயம் இல்லையேன்னு அவங்க காமிக்கிறாங்களாம். ஓகேங்களா? மெசியானிக் ஜூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, மெசியானிக் ஜூஸ் டோன்ட் டூ இட். ஓகே, ஐ நோ ஃபியூ மெசியானிக் ஜூஸ். அவங்க நான் என்னுடைய திருமணத்தில் அந்த மாதிரி பண்ணலைன்னு ஓப்பனாக சொன்னவங்களே பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நான் தானே இப்போ தேவாலயமாக இருக்கேன், அதனால நான் பண்ணலை அப்படின்னு சொன்னவங்கள பார்த்துருக்கேன் யூடியூப்பில். இந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வைக்கிறவங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட்டு, ஸோ யூ கேன் வியூ இட். அந்த எருசலேம்ல ஒரு 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 சுவரை அங்கே போய் வேண்டிக்குவாங்க இல்லைங்களா? வெயிலிங் வால். அது வந்து ஆக்சுவலாக தேவாலய சுவர் கிடையாது. அது தேவாலயத்தை பிரிப்பதற்காக எல்லையாக கட்டப்பட்ட ஒரு ரிட்டைனர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்லாம் இதை பார்த்து. ஓகேவா? அது சுற்று மதில். அது தேவாலயத்தை சுற்றி இருந்த சுற்று மதில் அது. ஓகேங்களா? அது ஒன்று தான் பாக்கி இருக்குது. தேவாலயத்தில் இருக்கிற பாக்கி என்ன? அது ஒன்று தான். அதனால் தேவாலயம் வரணுமேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் தேவாலயம்டான்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? கல்யாண விருந்து அப்படிங்கிறது வசனங்கள் சொன்னேன். இல்லைம்மா, ஆக்சுவலாக ஒரு விருந்து நடக்க போகுது. அது என்னவா? அது நீங்கள் அங்கே வந்து எனக்கு வந்து மட்டன் கொடுப்பாரா சிக்கன் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஒரு விருந்து நடக்க போகுது, அது மட்டும் தெரியும். அது மன்னாவாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஞானார்த்தங்கள். அது வந்து வசனங்களை தெளிவாக்கி கொடுப்பாரு. பழைய ஏற்பாட்டு இவங்களுக்கெல்லாம் தெளிவாக்கி கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து ஞானார்த்தங்கள். அதுவும் எடுத்துக்கலாம், ஞானார்த்தங்களாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இன்னைக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. ஓகே, பாருங்க, யூத முறைமைகள் எப்படிலாம் வந்து இயேசுக்குள்ள நிறைவேறுது. இப்போ சொல்லுங்க, எவனாவது வந்து இதில் திருச்சபை வந்து உபத்திரவ காலத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா நம்ப முடியாது இருக்குதா? நான் வேதத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேதத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். எதையும் வந்து நான் வந்து சொந்தமாக கொடுக்கல. அந்த 7 நாட்கள் கூட வந்து தானியேலின் 7 நாட்கள். அது
7 நாட்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம்ன்றது வந்து தானியேல் 7 நாட்கள். அதனால தான் ஒரு விதத்துலையும் ஒரு இடத்துலையும் வந்து சொல்லுவேன், இது திருச்சபை கிடையாது, இது திருச்சபை கிடையாது, இது திருச்சபை கிடையாது சொல்லிட்டு வந்தேன். அப்போல்லாம் இவர் ஏதோ சும்மா சுற்றுலாக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ரீசன் இதுதான். ஏன்னா நான் வந்து மனவாட்டியாக ஆயத்தப்பட்டுருக்கேங்க. நான் அங்கே நான் அங்கே சுத்திகரிக்கப்பட்டுருப்பேன் அப்படிங்கிறது தான் ரீசன். அதுதான். அதனால தான் அகெயின் அண்ட் அகெயின் நேற்று கூட ஒரு மெசேஜ், ஒரு வசனம் ஒன்று அனுப்பிச்சேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து நினைக்கிறேன் ஒரு வசனம் அனுப்பிச்சேன். திருச்சபை மெய்யாகவே உபத்திரவ காலத்திற்குள்ளே போகாது. அதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். அது மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பவர் பாயிண்ட்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான இது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுறது 2 விஷயத்துக்காக. ஒன்று உங்களுடைய பர்சனல் நாலேஜுக்காக, இன்னொன்று நீங்களும் டீச் பண்ணணுன்றதுக்காக. அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, வேறு எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, எலிசபெத் ஆண்டி ஜெபம் பண்ணி முடிங்க ஆண்டி. இன்னைக்கு எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த மதிய வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி விரிவுரையும் அதனுடைய வியாக்கியமும் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பார்கள். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்தല്ലോ. எங்கள் இருதயத்துல நாங்கள் அதை ஏற்று அதன்படி செய்ய ஆண்டவரை மற்றவர்களுக்கும் கூட சொல்ல எங்களுக்கு கிருபை செய்தரலும். இதை எடுக்கிற அந்த ஆபிரகாம் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே